அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. 8வது ஊதிய குழு கிராஜுவிட்டி போனஸ் அலவன்ஸ் விதிகளில் பெரிய மாற்றம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கிராஜுவிட்டி போனஸ் அலவன்ஸ் விதிகளிலும் மாற்றம். புதிய தகவல் வெளியீடு. 8வது ஊதிய குழு அமலுக்கு வருவதை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். அடிப்படை ஊதியம், ஓய்வூதிய உயர்வு குறித்த விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில், கிராஜுவிட்டி, போனஸ், அலவன்ஸ் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறை தொடர்பாகவும் முக்கிய மாற்றங்கள் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் 8வது ஊதிய குழு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறித்து விரிவான ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன. இதுவே எதிர்கால அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்கும் முக்கிய அம்சமாக இருக்கும். கிராஜுவிட்டி விதிகளில் மாற்றம். பணி ஓய்வு அல்லது பணிக்காலத்தில் மரணம் ஏற்பட்டால் வழங்கப்படும் கிராஜுவிட்டி தொகை மற்றும் அதற்கான விதிமுறைகள் மறு ஆய்வு செய்யப்படுகின்றன. தற்போதைய நடைமுறையில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என்றும் ஊழியர்களுக்கு சாதகமான பரிந்துரைகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஓய்வூதிய முறை. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் கிராஜுவிட்டி தொடர்பான பலன்களை மேம்படுத்தும் வகையில் புதிய பரிந்துரைகள் வரலாம் என தகவல் தெரிவிக்கின்றன. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தெளிவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடரும் நிலையில், எந்த ஊழியர்கள் ஓபிஎஸ்க்கு தகுதியானவர்கள் என்பது குறித்து தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செயல்திறன் அடிப்படையிலான போனஸ். 8வது ஊதிய குழுவின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாக செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை அடிப்படையாக கொண்ட புதிய போனஸ் இடம்பெறலாம். இதன்படி அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான போனஸ் வழங்கும் நடைமுறைக்கு பதிலாக பணித்திறன் மற்றும் செயல்பாட்டை மதிப்பீடு செய்து ஊக்கத்தொகை வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்படலாம். அலவன்ஸ்களில் மறு ஆய்வு. வீட்டு வாடகை அலவன்ஸ், பயண அலவன்ஸ் உள்ளிட்ட அனைத்து அலவன்ஸ்களும் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அவற்றை பெரும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி தேவையான இடங்களில் தொகை உயர்த்தும் வாய்ப்பும் பரிசீலிக்கப்படும். 8வது ஊதிய குழுவிற்கு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி அறிக்கைக்கு முன்பாக இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதன் மூலம் சில ஆரம்பகட்ட சலுகைகள் அல்லது பரிந்துரைகள் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது.